சோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த ததாக்ஞாய ராஜா பிராப்த யௌவனாம் கன்யாம் அப்பிரதிபாதயன்னு பிதா வாச்சியோ பவதி கன்யாச்ச சோச்சியா ஸ்யாத் தத் அவசியம் மயா அஸ்யாஹ ஸ்வயம்வரஹ காரயிதவ்யஹ இது நிச்சித்ய ததர்த்தம் சர்வான் க்ஷத்ரியான் ஆகாரயா மாச. சோ இந்த மாதிரி இந்த தமயந்தியும் ஒரு வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு வந்து ஒரு கரெக்ட் உச்சித ஏஜ்ல வந்து கல்யாணம் பண்ணல அப்படின்னா ஒரு லோக அபவாதத்துக்கு காரணமா போயிடுவார் அவர். அதனால ஹி அரேஞ்ச்டு ஃபார் அ ஸ்வயம்வரம். சரியா? இந்த இடத்துல நம்ம வந்து இந்த க்ஷாமக்ஷாமாங்கின்னு பார்த்தோம். க்ஷாமக்ஷாமம்னாலே அதி அதிசயேன க்ஷீணம்னு அர்த்தம், சங்குச்சிதம்னு அர்த்தம். இதனோட யூசேஜ் வந்து உங்களுக்கு சாகுந்தலத்துல 3வது அங்கத்துல 7வது ஸ்லோகத்துல வருது. க்ஷாமக்ஷாமா கபோலான்னுட்டு, கபோலம்னுட்டு. சோ அதான் இது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சரியா சொல்லல. அதனால க்ஷாமக்ஷாமாங்கிங்கிறது அதிசயேன, க்ஷாமக்ஷாமம்னாலே அதிக்ஷயேன க்ஷீணவுன்னு அர்த்தம். சரியா? அதான் படிக்கிறீங்களா? हा। अत्रान्तरे सुधर्मां प्रविशन्तौ नारदपर्वतावृषि ம் पूजयन् इन्द्रः प्राह ம் ननु भवन्तौ प्रत्यहं युधि निहतानां पार्थिवानां नवनवः समागमोऽत्र बभूव। ம் स कथम् इदानीं विचिन्न इव भाति इति ம் तं नारदः சரி. ஓகே सरि। हम्म। ஓகே. அத்ராந்தரே ஒரு நிமிஷம். சோதான் அத்ராந்தரே. சோ இந்த மீன் வயல் என்ன அப்படின்னா சுதர்மாம் பிரவிசந்தௌ. சுதர்மா அப்படிங்கிறது தேவசபான்னு அர்த்தம். தேவர்களுடைய சபாக்கு சுதர்மான்னு பேரு. சோ வந்து அத்ராந்தரே சுதர்மாம் பிரவிசந்தௌ, தேவசபையை என்டர் பண்ற பிரவேசம் பண்ணுகின்ற நாரத பர்வதௌ ரிஷி. நாரதம் பர்வதன் 2 பேரு, ரிஷி அவ 2 பேரையும் பூஜையன்னு இந்திரஹா பூஜித்துக் கொண்டிருக்கின்ற, பூஜை பண்ணிக்கொண்டே இந்திரஹ பிராக. பிராகனா கேட்டான்னு அர்த்தம். நனு பவந்தௌ பிரத்யகம் யுதி ஹிதா நிஹதானாம் பார்த்திவானாம் நவநவக சமாகமஹ அத்திர பபூவ. சோ வந்து என்ன பிரத்யகம், அஹனி அஹனி பிரத்யகம், ஒவ்வொரு நாளும் யுதி, யுதினா போர்க்களத்தில், நிஹதானாம் இறந்தவர்களான, பார்த்திவானாம் அந்த ராஜாக்களினுடைய, நவநவகா அப்படின்னா புதிது புதிதான, சமாகமக ஒரு யூனியன், ஒரு சேர்க்கையானது அத்திர பபுவ. அதாவது என்ன அப்படின்னா நீ வந்து when you are a warrior and you have died in a battlefield அப்படின்னா உனக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம். புரியுறதா? சொர்க்கத்துக்கோசரம் போர்க்களத்துல வந்து இறந்தவா அத்தனை பேருக்கும் சொர்க்கம்ங்கிறது நிச்சயம். சோ வந்து தினம் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஒரு பிரதேசத்துல போர் நடந்துட்டு இருக்கும் இந்த பூலோகத்துல. சோ அதுல யாராவது நிறைய பார்த்திவர்கள், நிறைய ராஜாக்கள் இறந்து விடுவா. சோ அவாவாளுடைய நவநவக சமாகமக அத்திரபபூவ, புதுசு புதுசாக அவளுடைய அரைவல் வந்து இங்க ஆகும். புரியுறதா? சோ பிரத்யகம் அப்படின்னா அஹனி அஹனி பிரத்யகம், ஒவ்வொரு நாளும், யுதி அப்படின்னா போர்க்களத்தில், நிகதானாம் அப்படின்னா இறந்தவர்களான, பார்த்திவானாம், பார்த்திவானாம்க்கு அந்த நிகதானாம்ங்கிறது அட்ஜெக்டிவா வருது. சரியா? அஹ் நிகந்தௌ நிகந்தா, நிகந்தம் நிகந்தௌ நிகதா. சோ நிகதா நிகதோஹோ நிகதானாம். சரியா? சோ அந்த நிகதானாம் பார்த்திவானாம், அந்த இறந்து போன பார்த்திவர்களினுடைய, நவநவகா அப்படின்னா புதிது புதிதான, சமாகமக அப்படின்னா ஆகமகனா வருகை, சமாகமகனா சேர்க்கை. ஆகமகனா கம்மிங் அர்த்தம், சமாகமம்னா அரைவல், தி யூனியன் ஆஃப் மெனி ராஜா, கிங்ஸ் பபுவ. ச கதம் இதானிம் விச்சின்ன இவ பாதி இது. அந்த மாதிரி அந்த சகனா சக சமாகமக, கதம் ஏ வை, இதானீம் இப்பொழுது, விச்சின்னம்னா பிளக்கப்பட்டது போல, தேர் இஸ் அ பிரேக் இன் தி, ஒரு அதாவது எல்லாம் வந்துட்டே இருக்கா வரிசையா. அதாவது இப்ப கோவிலுக்கு எல்லாம் போறோம் இல்லையா, சம்மர் வெக்கேஷன்ல போகும்பொழுது அப்படியே கூட்டம் கூட்டமா இருப்பா. அந்த த சம்மர் வெக்கேஷன் எண்ட்ஸ், அந்த ஆஃப் பீக் டைம்னு சொல்றோம் இல்லையா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வருவா, இல்லைன்னா வராமையே இருப்பா. சில ரொம்ப யாரும் தெரியாத கோயிலா இருந்தா ஈ காக்கா இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம, இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா அப்படியே அந்த தெர் இஸ் அ பிரேக். கண்டினியூஸா தினம் போர் நடந்துட்டு இருக்கும், யாராவது ஒருத்தர் செத்து போவா, ராஜாக்களினுடைய கூட்டம் வந்து இங்க சமாகமம் இருந்துட்டே இருக்கும். சக சமாகமக அந்த ராஜாக்களினுடைய கூட்டமானது, அரைவலானது,
கதம் எவ்வாறு, இதானீம் இப்பொழுது, விச்சின்ன இவ பாதி, விச்சின்னம் சின்னம்னா பிளக்கறதுன்னு அர்த்தம், விச்சின்னஹ அப்படின்னா தெர் இஸ் a பிரேக், அந்த அந்த ஒரு பிரேக்கேஜ் ஒண்ணு இருக்கே, பாதி பா டு ஷைன், அந்த மாதிரி தெரியறதே அப்படின்னு சொல்றார். தம் நாரதா பிரத்யவதீத். சோ தம்னா தம் இந்திரம், அந்த இந்திரனை பார்த்து நாரதா நாரதரானவர் அப்ரவீத்னா பேசினார்னு அர்த்தம், பிரத்யபிரவீத்னா ரிப்ளை रिप्लाई பண்ணார், रिप्लाई हाँ சரியா? तं नारदः प्रत्यब्रवीत् ம் भोः शृणु तत्र कारणम् கேளு, अस्ति ஸ்ருணுனா கேளு, தத்திர காரணம் ஸ்ருணு, தத்திர காரணம்னா அங்க காரணம் இல்ல, அஸ்மின் விஷயே காரணம் ஸ்ருணுன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல நீ வந்து ரீசனை வந்து தெரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னா, அஹ், அஸ்தி अस्ति विदर्भराजस्य भीमस्य दमयन्ती नाम कन्या விதர்ப तां सर्व ராஜஸ்ய பீமஸ்ய, ஒவ்வொரு லைனா படிச்சுட்டு போலாம் சார். விதர்ப ராஜஸ்ய பீமஸ்ய தமயந்தி நாம கன்யா அஸ்தி, இதான் ப்ரோஸ் ஆர்டர். சோ விதர்ப ராஜாவான பீமனுக்கு தமயந்தின்னு பெயருள்ள ஒரு கன்யா அஸ்தி, சரியா? ஓகே, விதர்ப तां தேசஸ்ய ராஜா तां விதர்ப ராஜா, தஸ்ய விதர்ப ராஜஸ்ய, சரியா? ம் तां सर्वासां स्त्रीणां रत्नभूताम् अवदेहि தாம் தாம் தமயந்தீம், சர்வாதாம் ஸ்திரீனாம் எல்லா ஸ்திரீகளுக்குள்ளேயும், ரத்னபூதாம் அப்படின்னா ரத்னம்னா ரத்னம்னு அர்த்தம், ஜெம்னு அர்த்தம். ரத்னம் அப்படின்னா அதாவது காவியங்களுக்குள்ளே ரத்தனம் எது அப்படின்னா உங்களுக்கு நாடகம், இந்த நாடகத்துள்ளே ரத்னம் எது அப்படின்னா அபிஞான சாகுந்தலம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ ரத்னம்னா இங்க சிரேஷ்டம்னு அர்த்தம். சோ தாம் தாம் தமயந்தி சர்வாசாம் ஸ்திரீனாம் எல்லா ஸ்திரீகளுக்குள்ள, ரத்னபூதாம் அவதேகி அவளை வந்து ஒரு ஒரு சிரேஷ்டமான ஒரு ஸ்திரீயாக, அவதேகி அறிந்து கொள்னு அர்த்தம், புரியுறதா? அவங்கிறது உபசர்க்கம், தா, சோ வந்து அதை தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம், புரியுறதா? லோட்டுல இருக்கு மேல. अचिराद् एव तस्याः स्वयंवरो भविष्यति அச்சிராதேவ ரொம்ப சீக்கிரத்திலேயே, தஸ்யாஹா தமயந்தியாகா அந்த தமயந்தியினுடைய ஸ்வயம்பரஹா பவிஷ்யதி, அதாவது ஸ்வயம்பரமானது நடக்க போறது. ஸ்வயம்பரஹா அப்படின்னா யஹ ஸ்வயம் வரம் வரையதி இல்லையா, தானாவே தன்னுடைய வரனை வந்து செலக்ட் பண்றதுதான் ஸ்வயம்பரஹா. அப்புறம் तां प्रार्थयन्तः सर्वेऽपि அமி अमी ராஜானஹா, राजानः तत्पुरं प्रत्यभिधावन्ति தாம் பிரார்த்தயந்தகா அப்படின்னா, தாம் பிரார்த்தயந்தகனா அவளை வந்து ரெக்வஸ்ட் பண்றதுன்னு இல்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ கையை விரும்புகிறவர்கள். தாம்னா தாம் தமயந்தீம், பிரார்த்தயந்தகா அவளை விரும்பி போறவா, சர்வே அபி அமி ராஜானக எல்லா இந்த அசௌ அமு அமி அமி ராஜானக இந்த ராஜாக்கள் எல்லாரும், தத்புரம் அதாவது அவனுடைய அவனுடைய கண்ட்ரி, அது என்னது இது? ஏதோ பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அந்த கௌஷாம்பியா எதாவது ஏதோ ஒரு ஊர். ஓகே, தம் புறம் பிரதி அபிதாவந்தி அந்த புறத்தை நோக்கி, அபிதாவந்தி அப்படின்னா எல்லாரும், தாவந்தினா ஓடுறது, அபிதாவந்தி அப்படின்னா அதை நோக்கி செல்கிறார்கள்னு அர்த்தம், புரியுதா? அப்புறம் மியூட்ல இருக்கு. अतो अद्य समरसरम्भो विरत इव इति சமர சம்பிரம்பா விரதः இவ இதி. அத்தஹ, அத்தஹனா அத்தஹ அதாவது இந்த மாதிரி இந்த விதர்ப ராஜாவினுடைய பொண்ணான தமயந்திக்கு ஸ்வயம்வரம் நடக்கிற காரணத்தினால, அத்தஹ அப்படின்னா அஸ்மாத் காரணாத், அத்ய இன்னைக்கு, சமர சம்பிரம்பா இந்த போர்க்களம், சமரம்ங்கிறது போர், போர் என்கின்ற ஒரு சம்பிரம்பகான ஒரு பரபரப்பு, அது விரதகா அப்படின்னா ஸ்டாப்ட், இட் ஹஸ் புட் டு அன் ஹால்ட், சரியா? விரதகா இவ இதி நிறுத்தியது போல, இந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் இன்வால்வ்டு, எல்லா ராஜாக்களும் தே ஆர் ப்ரொசீடிங் டுவர்ட்ஸ் அந்த தமயந்தியினுடைய ராஜ்யம் நோக்கி போயிட்டு இருக்கா, விதர்ப ராஜ்யம். விதர்ப ராஜ்யத்தை நோக்கிண்டு அவ எல்லாரும் போறா, புரியுறதா? அதனால அத்திய சமர சம்பிரம்பகா விரதகா இவ இன்னைக்கு வந்து இந்த போருங்கிற ஒரு பரபரப்பானது நிறுத்தியது போல, புரியுறதா? அப்புறம் this is connected with that the ராஜாக்களோட அந்த பேட்டில் ஆகி அவ செத்து போய்
ஆமா சொர்க்கத்துக்கு போறது அது அதோட கனெக்ஷன் இல்லையா அது? ஆமா ஆமா சி அவ நாரதரும் அந்த பர்வதன்கிற ஒரு ரிஷி ரெண்டு பேரும் வரா. ஆமா. இந்திரன் வந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே கேக்குறான் இந்த மாதிரி வந்து கேக்குறார் இந்த மாதிரி அவ வந்து வரதெல்லாம் கொஞ்சம் யாருமே காணவே காணோமே போரே ஆமா. நடக்கலையா பூலோகத்துல என்ன சமாச்சாரம்னு கேக்குறான். ஆ. சோ அதுக்கு இவர் பதிலா சொல்றா இந்த மாதிரி ஒரு சுயம்வரம் இது நடக்கிறதுனால நடந்துட்டு இருக்கு, அதனால யுத்தம் ஆல் த ஒண்ணும் கிங்ஸ் நடக்கல. ஆர் கோயிங் ஆமா அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் அந்த விதர்ப ராஜ்யத்தினால யாருக்கும் சண்டை போடணுங்கிற எண்ணம் இல்ல. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டேக் த கல்யாணம் பண்ணிக்கணும் தமயந்திய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையில போரை விட்டுட்டு எல்லாரும் இந்த விதர்ப ராஜ்யத்தை தோக்கிண்டு ஓடுறான். புரியுறதா? அப்புறம் तदन्तरे तत्रागता अग्नियमवरुणाश्च तच्छ्रुत्वा दमयन्त्यां जातरागाः शक्रेण सह स्वयमपि प्रतिस्थिरे பிரதஸ்திரே. சோ வந்து என்ன प्रतस्थिरे ததந்தரே ததந்தரே சோ இந்த அதுக்கு நடுவுல என்ன அப்படின்னா தத்ர ஆகதாகா அங்கு வந்த அக்னி யம வருணாகா ச அக்னி அப்புறம் யமன் அப்புறம் வருணன் இவா மூணு பேரும் தத் ஸ்ருத்வா அப்படின்னா இந்த நாரதஸ்ய வச்சனம் ஸ்ருத்வான்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்ட பிறகு தமயந்தியாம் ஜாதராகா ராகாகா தமயந்தியினிடத்தில் உண்டான ஒரு ஆசை. சரியா? ஜாதக ராகः ஏஷாம் தே ஜாதராகாக இவாளுக்கு அட்ஜெக்டிவா போறது அக்னி யம வருணாகா. சரியா? உண்டான ஆசையோடு இருக்கின்ற அக்னி யம வருணர்கள் மூணு பேரும் என்ன அப்படின்னா அஹ், ஒரு நிமிஷம். ஆ தத் ஸ்ருத்வா இந்த நாரதஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா தமயந்தியாம் ஜாதராகாக தமயந்தியினிடத்தில் உண்டான ஒரு ஆசையோடு இருக்கின்ற அக்னி யம வருணாகா அக்னி யமன் வருணர் முதலியவர்கள் என்ன சக்ரேண சகா சக்ரஹானா இந்திரஹான்னு அர்த்தம். இந்திரனுக்கு இன்னொரு பேர் சக்ரஹா. சோ வந்து அந்த சக்ரேண சகா அந்த இந்திரனோடு கூட ஸ்வயமபி பிரதஸ்திரே அவளும் வந்து கிளம்பிட்டான் புறப்பட்டுட்டா அங்கேருந்து. சரியா? ம் அப்புறம் प्रयान्तस्ते कुण्डिनस्य नातिदूरे स्वयंवरार्थम् आगच्छन्तं स्मरमिव मूर्ति मूर्तिमन्तं नलं वीक्ष्य दमयन्त्यां निराशा भूत्वा भो भो नैषध त्वम् अस्माकं दूतो भवन् साहाय्यं कर्तुम् अर्हसि इति तम् अब्रुवन्. सो प्रयान्तस्ते कुण्डिनस्य न அதிதூரே ஸ்வயம்வரார்த்தம் ஆகச்சந்தம். சோ வந்து தே பிரயாந்தக அப்படின்னா அவ எல்லாரும் மூவ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். யாந்தக தே சரியா சத்ருல இருக்கு. பிரயாந்தக தே குண்டினஸ்ய ந அதிதூரே குண்டினம்ங்கிறது அந்த ஒரு ராஜ்யத்தினுடைய பேர். அதனுடைய ந அதிதூரே அப்படின்னா சமீபேன்னு அர்த்தம். தூரம்னா டிஸ்டன்ஸ், அதி தூரம்னா ரொம்ப டிஸ்டன்ஸ், நாதி தூரம் அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம். சமீபே பக்கத்துல. ஸ்வயம்வரார்த்தம் ஆகச்சந்தம் ஸ்வயம்வராய ஸ்வயம்வரத்துக்கோசரம் ஆகச்சந்தம் வந்து கொண்டிருக்கின்ற நலம் நலம்னுக்கு அது அட்ஜெக்டிவா போறது. சோ இங்க வந்து இந்த பிரயாந்தகங்கிறது தேவர்களுக்கு போறது, பிரயாந்தகா தேக்கு போறது அட்ஜெக்டிவா. தே பிரயாந்தகா சென்று கொண்டிருக்கின்ற அவர்கள். குண்டினஸ்ய நாதி தூரே பிரயாந்தகா தே குண்டினம்னு பேருள்ள ஒரு நகரத்தினுடைய பக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்ற தே என்ன அப்படின்னா ஸ்வயம்வரார்த்தம் ஆகச்சந்தம் ஸ்வயம்வரத்துக்கோசரம் அங்க வந்து கொண்டிருக்கின்ற நலம் நலம் வீக்ஷ்ய. சரியா? நலம் அப்ருவன் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. அதுதான் வர்பு. நலன் கிட்ட கூறினார்கள். சரியா? தே அப்ருவன் அவ எல்லாரும் கூறினா. சோ வந்து இந்த நலனுக்கு வேற என்னென்னலாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒண்ணு வந்து ஸ்வயம்வரார்த்தம் ஆகச்சந்தம் ஸ்வயம்வரத்துக்கோசரம் வந்து கொண்டிருக்கின்ற. மேல எப்படி இருக்கான்? ஸ்மரம் இவ மூர்த்திமந்தம். ஸ்மரம்னா மன்மதன் அர்த்தம். கியூபிட் த லார்ட் ஆஃப் த காட் ஆஃப் லவ். சோ அந்த ஸ்மரனை போல மூர்த்திமந்தம்னா ஆகாரம். ஸ்மரன் எவ்வளவு அழகா இருப்பானோ அந்த மாதிரி ஒரு ஆகாரத்தோட இருக்கின்ற அந்த நலனை வீக்ஷ்ய அப்படின்னா பார்த்து விட்ட பிறகு, ஈக்ஷுங்கிறது தாத்து, வீங்கிறது உபசர்க்கம் லெப்புல இருக்கு. பார்த்து விட்ட பிறகு தமயந்தியாம் தமயந்தியினிடத்தில் நிராசா பூத்வா. அதாவது நம்ம போறோம், நம்மள விட ஒரு பெட்டர் கேண்டிடேட் அங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பிஃபோர் த இன்டர்வியூ ஃபெயில் ஆயிடுவோம் இல்லையா? 50% அதுலயே நம்ம அவுட்டு. சோ அந்த மாதிரி இங்க வந்து இந்த தேவர்கள் எல்லாரும் வரா.
அந்த குண்டினம்ங்கிற சிட்டி பக்கத்துல போகும்போதே ஸ்வயம்பரத்துக்கோசரம் இவனும் போயிட்டு இருக்கான் நலன். சோ அதை பார்த்துட்டு சாக்ஷாத் ஸ்மரன் போல இருக்கானே இவன். அப்படி இருக்கிற அந்த நலனை பார்த்துட்டு தமயந்தியாம் நிராஷா பூத்வா, ஆஷானா ஒரு நம்பிக்கை, ஆசை, நிராஷானா தே லாஸ்ட் த ஹோப். ஓகேவா? தமயந்தியின் இடத்தில் நிராஷா பூத்வானா நோ பாயிண்ட் தட் வி வுட் சக்சீட் இன் அவர் மிஷன், வி வில் நாட் கெட் த ஹேண்ட் ஆஃப் தமயந்தி அப்படிங்கறது ஆயிட்டோ. போஹோ போஹோ நைஷத, எவ்வளவு வந்து அவதான் எப்பவுமே தேர் வெரி ஸ்மார்ட் இல்லையா தேவர்கள். நைஷத என்ன அப்படின்னா, துவம் அஸ்மாகம் தூதோ தூதோ பவன்னு சாகாயம் கர்த்தும் அர்ஹசி இதி தம் அப்ருவன். துவம் நீங்கோ, நீ, அஸ்மாகம் எங்களுடைய, தூதகா பவன்னு தூதனாக இருந்து கொண்டு, பவன்னுங்கிறது சத்ருல இருக்க, தூதகா பவன்னு இருந்து கொண்டு, சகாயம் கர்த்தும் சகாயம் செய்யறதுக்கு அர்ஹசி. So you are fit enough to help us by being a messenger for us அப்படின்னு சொல்றோம். அதாவது முன்கதையும் சொல்லல பின்கதையும் சொல்லல, யார்கிட்ட மெசஞ்சரா போனோம், எதுக்கு போனோம், என்ன சமாச்சாரம் எதையுமே வந்து சொல்லாம நீ வந்து எங்களுக்கு மெசஞ்சரா போகணும், எங்களுக்கு அந்த மாதிரி போய் ஒரு ஹெல்ப் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு தம் அப்ருவன். புரியுறதா அந்த சென்டென்ஸ்? யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்லம்மா. சரி. நைஷதுங்கிறது சம்போதன பிரதமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. நிஷாத நிஷதனுடைய நிஷத தேசத்து ராஜா நைஷதா. நைஷதாங்கிறது சம்போதனத்துல இருக்கு. சதான். சோ தம் அப்ருவன் சது படிங்கோ. சது கரிஷ்யாமி இதி தேபியः பிரதிஜ்ஞாய கேயூயம் கிம் வா மயா காரியம் இதி தான் பப்ரச்ச. பப்ரச்ச அதாவது முதல்ல வந்து கேட்க வேண்டிய கேள்வி இது. யூஎம் கிம் வா காரியம் மயா காரியம்ங்கிறத கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் கரிஷ்யாமின்னு பிரதிஜ்ஞா பண்ணணும். ஆனா இங்க வந்து ரிவர்ஸ்ல ஆயிடுத்து. என்ன அப்படின்னா, சஹது சஹன சஹ நலஹ கரிஷ்யாமி இது நான் செய்கிறேன் என்று, தேபியக தேவதாபியக அந்த தேவேபியா அந்த தேவர்களிடத்தில், பிரதிஜ்ஞாய அப்படின்னா பிரதிஜ்ஞாம் கிருத்வான்னு அர்த்தம். பிரதிஜ்ஞை செய்து விட்ட பிறகு, கேயூயம் நீங்க யாரு, கிம்வா மயா காரியம் நான் என்ன செய்ய வேண்டும், என்னால் என்ன செய்யப்பட வேண்டும், பாசிவ்ல இருக்க, கிம்வா மயா காரியம் இது தானு பப்ரச்ச அவர்களை பார்த்து, சக நலக பப்ரச்ச அதான் மெயின் சென்டென்ஸ். சக நலக தானு பப்ரச்ச இதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? என்ன கேட்டா, மயா கிம் காரியம் இது பப்ரச்ச. சரியா இருக்கா? அப்புறம் முதல்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் கேட்டார். ஆமா, அங்கதான் நமக்கு வந்து நாக்குல அவர் வந்து உட்கார்ந்துப்பார். தட்சணம் ஆமா. தட்சணம் மகவான் ஆத்மானம் அக்ஞாதீன் ஸ்திரீன்ஸ்ச யதா வத்தஸ்மை வியாக்கியாய புனரா சக்யௌ நனு ராஜன் வயம் ஹி சத்வாரோபி தமயந்திம் பிராப்தும் ஆகதாக. தத்து க்ஷணம் அப்படின்னா தஸ்மின் க்ஷணம் அப்படின்னு அர்த்தம். அந்த க்ஷணத்தில், அந்த க்ஷணம் மகவான், மகவான்ங்கிறது இட் இஸ் அனதர் நேம் ஃபார் இந்திரன். சோ மகவானானவன், அந்த இந்திரனானவன், ஆத்மானம் தன்னையும், அக்ஞாதீனு த்ரீனுச்ச அக்னி யமன் வருணன் அப்படிங்கிற மூவரையும், யதாவது தஸ்மை வியாக்கியாய யதாவதுனா யதாபவதி ததா, சரியா? உள்ளதை உள்ளபடி, தஸ்மை அந்த நலாய, வியாக்கியாய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோ, புனக ஆச்சக்கியோ, ஆச்சக்கியோங்கிறது உங்களுக்கு ஆங்கிறது உபசர்க்கம், சக்ஷின் வாச்சியம் வாச்சி, சரியா? ஆச்சக்கியோ அப்படிங்கிறது லிட்டில் இருக்கு. புனக ஆச்சக்கியோ கூறினார். என்ன? நனு ராஜன் வயம் ஹி சத்வாரோபி தமயந்திம் பிராப்தும் ஆகதாகா நாங்க 4 பேரும் இந்த தமயந்தியை பிராப்தும் அடைவதற்கோசரம் ஆகதாகா இங்க வந்தவர்களாக இருக்கிறோம். சரியா? அதான் ஆகதாகாங்கிறது. ஆகதாகாங்கிறது இங்க வந்து உங்களுக்கு பயம் ஆகதாகாங்கிற இத்த பிரத்யம் உங்களுக்கு வந்து கர்த்தரி பிரயோகத்துல தான் இருக்கு, அந்த வர்த்தமான அர்த்தத்திலையும் தான் இருக்கு. சரியா? வயம் ஆகதாக வந்தவர்களாக இருக்கிறோம். அப்புறம் தத்ர துவம் அஸ்மாகம் தூதோ பவன்ஸ்தஸ்யாம் வியாஹர. தத்ர சோ அதனால தஸ்மாத் காரணாத்து என்ன, துவம் நீ, அஸ்மாகம் தூதக எங்களுடைய ஒரு மெசஞ்சராக, பவன்னு இருந்து கொண்டு, தஸ்யாம் அந்த தமயந்தியின் இடத்தில், தஸ்யாம் தமயந்தியாம் அர்த்தம், வியாஹர அப்படின்னா விவகாரம் பண்ணுன்னு அர்த்தம்.
யூ கோ அண்ட் டாக்னு. ம். புரியுறதா? ம். इन्द्रादयश्चत्वारास्त्वां प्रार्थयन्ते. இந்திராதயः சத்வாரः துவாம் பிரார்த்தயந்தே. சோ இந்திரன், யமன், வருணன், அக்னி அப்படிங்கிற 4 ஆ. பேரு, சத்வாரக 4 பேரும், துவாம் நலம் உன்னை, பிரார்த்தயந்தே பிரார்த்திக்கிறோம். சரியா? ம். பிரார்த்திக்கிறார்கள். ம். तेष्वनन्यतं तमं वृणीष्वे ஆ इति. தேஷு அந்யதமம் அதாவது நீ என்ன போய் செய்தியை அவகிட்ட சொல்லணும் அப்படின்னா, இந்திராதயா சத்வாரஹ துவாம் பிரார்த்தயந்தேன்னு சொல்லும்பொழுது என்ன இங்க வந்து துவாம் பிரார்த்தயந்தேங்கிறது துவாம் தமயந்தின்க்கு போறது. அவளை அந்த தமயந்தி கிட்ட போய் நீ என்ன விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னா, இந்திரன், யமன், அக்னி, வருணன்கிற 4 தேவர்களும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா. தேஷு அவ 4 பேருக்குள்ள அந்நியதமம் ஒருத்தர நீ வந்து விருணீஸ்வ, நீ வந்து செலக்ட் பண்ணிக்கோ. சரியா? லோட்டுல இருக்கு விருவரணே. சரியா? அப்புறம் அந்த கடைசி சென்டென்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க திருப்பி. இது தேஷ் தேஷு அந்நியதமம் ஆ ஒன் ஆஃப் த ஃபோர். ஆ ஒன் அவள அமங் தி ஃபோரா? ஆமா ஆமா ஒன் அந்நியதமம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த தரப்பு தம பிரத்யம் இருக்கு இல்லையா? ஆமா. ஆ. அந்நியதமா. சோ அதுல ஒருவரை நீ விருணீஸ்வ, நீ ஓ, வந்து so any one of the four, ஆமா. please get married to one of the She is four. not Draupadi to marry all four ஆமா, இல்லையா? correct, correct. So she has to select one among the four. No, தேஷு but அதாவது you how leave come other. Indra allowed the other three to come with him? இல்ல இல்ல அப்படி இல்ல. See, அதாவது அது ஒரு இது மாதிரி, சமூகம் மாதிரி. ஆ, என்ன சேர்ந்தவாள யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணா ஓகே, எங்களை விட்டுட்டு வேற எந்த ராஜாவையும் செலக்ட் அச்சா, பண்ண. அச்சா. If at all you want to select somebody, you have to your Select one of options us. are very ஆ, limited. okay. ஒன்லி இந்த 4 பேருக்குள்ள ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கோ. புரியுறதா? சோ தேஷு ம், அந்நியதமம் விரணீஸ்வ. பிகாஸ் ம். 4 பேர். சனீஸ்வரன் கூட வருவார்ல பகினி. கலி கலி வரும்னு நினைக்கிறேன். கலி. அதனாலதானே ப்ராப்ளம் வரும், அங்கதானே ஸ்டார்ட் ஆகும். ஆமா ஆமா இந்த கதை வந்து எது வரைக்கும் போறதுன்னு எனக்கு தெரியாது மேடம். சோ கலியும் அதுல ஒன் ஆஃப் த இது. ஆ. But Kali is not mentioned here, no, among the four. அது என்ன எனக்கு ஞாபகம் இல்ல சார். இது இல்ல எப்படி இல்ல, கதை இந்த போகுது? நாள்ல கலி இல்ல இல்லையா? 4ல கலி இல்ல. ஆ, சரி கலி பார்க்கலாம். வந்து அங்க கலி வந்து சகாயம் பண்றதுக்கு வரும்னு நினைக்கிறேன். சோ ஆமா. ஓகே. எல்லாருக்கும் வந்து அந்த கண் சிமிட்டுறது, அதுக்கப்புறம் அந்த வேர்வை துளி வருது, அது எல்லாமே தேவர்களுக்கு கிடையாது. சோ ஆமா. இவ எல்லாருமே 4 பேரும் நளனுடைய ரூபத்தை எடுத்துட்டு அவன கிட்ட போவா, அவ சுயம்பரத்துக்கு. ஓ. so that we can confuse தமயந்தி. அந்த மாதிரி அவ வந்து என்ன பண்ணுவா, இதுல வந்து ஒரு ஹியூமனுக்கு தான் கண் சிமிட்டுறது, வேர்வை கொட்டுறதெல்லாம் வரும். அதனால அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவா. அது மாதிரி கதை போகும். சரியா? இது வந்து நைஷதம்ங்கிறது 22 சர்க்கத்துல இவ கதையை எழுதியிருக்காரு நம்ம ஸ்ரீஹர்ஷர். அது வந்து இட் இஸ் லைக் ஒரு மேக்னம் ஆப்பஸ் மாதிரி சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல. நைஷதம் வித்வத் ஔஷதம். நைஷதம்ங்கிறது வித்வான்களுக்கு ஒரு ஔஷதம் போல, ஔஷதி போல அது. சரியா? அப்புறம் நைஷதஸ்து சபத்யேவ भग्नोत्साह प्राञ्जलिः प्रोवाच ननु भवन्तः यो यस्यां जातसङ्कल्पः स तामेव कथं परार्थमेव वक्तुमर्हति. परार्थम एवं वक्तुम अर्हति. बलवती खलु बलवती खलु भवताम् इव ममापि दमयन्त्याम् इच्छा. சோ நைஷதஸ்து இந்த நளனோ சபதி ஏவ, சபதினா ஜட்டிதி, உடனேயே பக்ன உற்சாக, he lost his enthusiasm. சோ வந்து இந்த பக்னோத்சாகங்கிறது நைஷதனுக்கு அட்ஜெக்டிவா போறது. நைஷதா கதம் ஆசீத், பக்ன உற்சாக ஆசீத். சோ பக்னஹ உற்சாக எஸ்ய சஹ, போக்கடிக்கப்பட்ட அந்த உற்சாகமானது யாருக்கோ அவன். ஒன் ஹூ லாஸ்ட் இஸ் enthusiasm. சரியா? அதாவது ஆசையா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், சுயம்பரத்துக்கு ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இல்ல இல்ல நீ பண்ண வேண்டாம், இந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் லெட்டர் அனுப்புறோம், கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னா, அதுவும் கேட்கறது யாரு? பக்கத்தாத்துக்காரா இல்ல, they are the divine people. அவளை பகச்சுக்கவும் முடியாது இவனால, இல்லையா? அதுக்கு முன்னாடி கரிஷ்யாமி வேற சொல்லிட்டாங்க. அவன் கரிஷ்யாமின் வேற முதலே சொல்லிட்டான். சோ அதுதான். சோ நைஷதஸ்து சபதி ஏவ பக்ன உற்சாக, போக்கடிக்கப்பட்ட உற்சாகத்தோட இருந்து கொண்டு, பிராஞ்சலிஹி அப்படின்னா ஒரு கைய கூப்பிண்டு, புரோவாச்ச ரிப்ளை பண்ணான். என்ன அப்படின்னா, நனு பவந்தஹ
யோ யஸ்யாம் ஜாத சங்கல்பः ச தாமேவ கதம் பரார்த்தம் ஏவம் வக்தும் அர்ஹதி. யஹ யஹ அகம், எந்த நான், எந்த ஒருவன், யஸ்யாம் ஸ்திரியாம், எந்த ஒரு தமயந்தியாம், தமயந்தியின் இடத்தில் ஜாத சங்கல்பः அப்படின்னா ஐ ஹவ் டிசைடட், ஐ ஹவ் மேட் அ சங்கல்பம் while leaving the house, I have made a sankalpam that I am going to marry this lady. So அந்த மாதிரி ஜாத சங்கல்பः யஹ, சரியா? ஜாத்தம் சங்கல்பம் ஒரு கிருத்தம் சங்கல்பம் ஏன சஹா. சோ செய்யப்பட்ட சங்கல்பம் யாராலேயோ அவன். சோ யஹ ஜாத சங்கல்பா சஹ, யஹ சஹ சேர்த்து சொல்லிக்கோங்க. எந்த ஒருவன், ஒன் ஹூ ஹஸ் மேட் அ சங்கல்பம், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிட்டர்மினேஷன் இல்ல, என்ன சொல்றது, ஒரு decided, ஒரு டிசைட் பண்ணிட்டு வரான், இவனை தான் பண்ணிக்கணும்னு, இவ்வளவுதான் பண்ணிக்கணும்னுட்டு. சஹ அவன், தாமேவ அந்த ஸ்திரீயையே, கதம் எப்படி, பரார்த்தம் ஏவம் வக்தும் அர்ஹதி, அதாவது நான் போய் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை உங்களுக்கோசரம் நான் எப்படி அட்ரஸ் பண்ணுவேன், புரியுறதா? அகம் பிரார்த்தையே அப்படிங்கிற இடத்துல இந்திராதயா துவாம் பிரார்த்தையந்தே அப்படின்னு நான் எப்படி தேர்ட் பர்சன்ல சொல்லிப்பேன்? ஐம் சப்போஸ் டு சே இட் இன் உத்தம புருஷம், பட் ஹவு கேன் ஐ சே இட் இன் பிரதம புருஷம், இல்லையா? சோ அந்த மாதிரி தாமேவ கதம் பரார்த்தம் அப்படின்னா பரேஷாம் அர்த்தம் அப்படின்னா for the sake of others ன்னு அர்த்தம். ஏவம் வக்தும் அர்ஹதி, how can a person deliver a message to the same lady whom he has thought He in, wishes. he wishes to marry. புரியுறதா? அதான். சோ யஹ யஸ்யாம் ஜாத சங்கல்பः ச தாமேவ கதம் பரமார்த்தம் ஏவம் வக்தும் அர்ஹதி. பலவதி கலு இச்சா, பலவதிங்கிறது இச்சாக்கு அட்ஜெக்டிவா போறது. பலவான் மாதிரி பலம் அஸ்ய அஸ்தி இது பலவான், பலம் அஸ்ய அஸ்தி இது அஸ்யாக அஸ்தி இது பலவதி, இல்லையா? சோ இச்சா பலவதி, சரியா? பலவதி வாசனா அப்படின்வா, இல்லையா? சம்ஸ்கிருத அத்வைதத்துல வாசனாங்கிறது பலவதி, ஏன்னா வாசனா ஸ்திரீலிங்கம். வாசனாங்கிறது ரொம்ப பலம் ஓடியது, அதை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணாதான் நமக்கு நெக்ஸ்ட் ஜென்மால மேன்மைங்கிறது கிடைக்கும். சோ பலவதி கலு பவதாம் இவ, உங்களை போல, உங்களுக்கு எப்படி அவகிட்ட ஒரு பிரீதி இருக்கோ, தத்வது மமாபி எனக்கும், தமயந்தியாம் இச்சா அஸ்தி. அந்த இச்சாங்கிறது பலவதி அஸ்தி, பலவதி இச்சா மமாபி தமயந்தியாம் பவதாமிவ அஸ்தி கலு அப்படின்னு சொல்றான். புரியுறதா? சோ உங்களை போல எனக்கும் அவகிட்ட ஒரு பலமான ஒரு ஈவன் ஐ ஹாவ் அ கிரேட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஹர். புரியுறதா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா, தஸ்மாத் ந அர்ஹந்தி பவந்தஹ ஏகார்த்த சமுபேதம் மாம் தத்ரைவ தூதகர்மணா பிரேஷயித்தும் இதி. தஸ்மாத் காரணாத், உங்களுக்கு எப்படி ஆசையோ எனக்கும் அதிலேதான் ஆசை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, தஸ்மாத்துங்கிறதுக்கு அதான் அர்த்தம். தஸ்மாத் இந்த காரணத்தின் பொருட்டு என்ன அப்படின்னா, ஏகார்த்த சமுபேதம் மாம், அத பவந்தஹ ஏகார்த்த சமுபேதம் மாம், உங்களுக்கு ஈக்குவலாக, ஏகார்த்தம்னா ஏகஸ்மின் ஏவ அர்த்தே, ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம், சமுபேதம் எல்லாரும் ஒரே பஸ்ஸுக்கு நின்றோம்னு சொல்றோம் இல்லையா? all of us came for 12B கச்சேர் ரோட்ல அப்படின்னு சொல்லும்போது ஏகார்த்த சமுபேதாக சர்வே. அதே மாதிரி இங்க நீங்க உங்களை போல நானும் ஏகார்த்தம், அந்த தமயந்திய அடையணும் அப்படிங்கறதுக்கோசரம், சமுபேதம் அடைந்தவனாக, அங்க ஆகதம்னு அர்த்தம். மாம் என்னை, இந்த சமுபேதம்ங்கிறது உபேதஹ உபேதம் கோஸ் as an adjective for மாம், சரியா? உங்களை போல ஒரே விஷயத்துக்கோசரம் வந்த என்னை, தத்ரைவ அப்படின்னா தஸ்மின் விஷயேவ, அந்த ஸ்வயம்பர தமயந்தி கிட்டேயே, தூதகர்மனா அப்படின்னா தூதஸ்ய கர்ம தேன தூதகர்மனா, அந்த தூத கர்மாவினால்னா கர்மாவின் பொருட்டுன்னு அர்த்தம். அதுக்கோசரம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சென்டிங் அ மெசேஜ், நீங்க மாம் பிரேஷயித்தும் ந அர்ஹந்தி, யூ ஆர் நாட் சப்போஸ் டு சென்ட் மீ. அர்ஹந்திங்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட், இட்ஸ் நாட் சூட்டபிள் கிடையாது, அனுப்ப கூடாது அப்படின்னு. you are not supposed to, correct. ஆமா, you are not supposed to send, na arhanti, you are not supposed to send me, சரியா? அதான் அஸ்மாத் பவந்தஹ ஏகார்த்த சமுபேதம் மாம் தத்ரைவ கர்மணி தூத கர்மணா பிரேஷயித்தும் ந அர்ஹந்தி இதி. அப்புறம் மேல படிக்கட்டுமா? வேற யாரா படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா? படிங்களேன். ஒரு நிமிஷம். தேவாக து தம் பிரத்யூச்சு நனு போகோ கரிஷ்யாம் இதி பூர்வம்
अस्मासु प्रतिज्ञाय न युक्तं हि पश्चात् एवं कृपणं जल्पितुम् So devastu tam prati ஊச்சுஹு தேவாஹா ஊச்சுஹு உவாச்ச ஊச்சதுஹு ஊச்சுஹு வச்சு தாத்துவினுடைய லிட்டு தேவாஹா தூ தம் பிரதி ஊச்சுஹு தேவாஹா தம் ஊச்சுஹு அதான் மெயின் சென்டென்ஸ் தேவர்கள் அவனை குறித்து கூறினார்கள் பேசினார்கள் என்ன நனுபோகோ பூர்வம் அஸ்மாசு கரிஷ்யாமி இது பிரதிஜ்ஞாய முன்னாடி அஸ்மாசுனா எங்களிடத்தில் டு அஸ் நீ வந்து என்ன பண்ண கரிஷ்யாமி செஞ்சு விடுறேனே அப்படின்னுட்டு பிரதிஜ்ஞாய ப்ராமிஸ் பண்ணிட்டு இதானீம் பశ్చాத் ஏவம் கிருபணம் ஜல்பயித்தும் ந யுக்தம் இந்த மாதிரி சீப் கிருபணம்ங்கிறது கஞ்சம் ஸ்டிஞ்சிங்கிற அர்த்தம் இங்க வந்து சீப்பா பேசக்கூடாது முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நீ போயிருக்கணும் எடுத்த உடனே அகம் கரோமி அகம் கரிஷ்யாமி அப்படின்னு சொல்லிவிட்ட இப்ப வந்து பின் வாங்கப்படாது யூ ஷுட் நாட் டேக் அ பேக் ஸ்டெப் சோ வந்து என்ன அப்படின்னா பூர்வம் முன்னாடி அஸ்மாசு எங்களிடத்தில் கரிஷ்யாமி இதி பிரதிஜ்ஞாய செய்கிறேன் என்று பிரதிஜ்ஞை பண்ணி செய்த பிறகு பశ్చాத் பிறகு ஏவம் கிருபணம் ஜல்பித்தும் ந யுக்தம் ஹி அதுக்கப்புறம் இவ்வாறாக கிருபணம்னா சீப்பாக ரொம்ப ஃபில்தியா ஜல்பித்தும்னா பேசுறதுன்னு அர்த்தம் ஒரு இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்கறது ந யுக்தம் சரியா அப்புறம் तस्मात् द्रम्यव தஸ்மாத் கம்யதாம் அனுத்தரம் இதி तस्मात् द्रम्यताम् अनुत्तरम् इति தஸ்மாத் அனுத்தரம் கம்யதாம் we don't want any reply from you ஒழுங்கா இங்க கிளம்பி போன்னு அர்த்தம் பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி அக்ரீட் ஃபார் த மிஷன் இப்ப வந்து நீ பேக் வாங்கக்கூடாது அதனால அனுத்தரம் உத்தரமே இல்லாம இனிமே எதுவும் ஃபர்தரா there is no argument no discussion இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான் சரியா स तु तत्क्षणं व्यावर्त्य वैमीगतं चैतः गुप्तिमत्यन्तः पुरे कथं मम प्रवेशः स्यात् इति तान् पृच्छन् प्रवेश्यसि इति शक्रेण कस्ततेतिया சக்ரேண உக்தः ததா இதி ओके सक्रेण उक्तः तथा इति गच्छन् केनापि அனிவாரிதः केनापि निवारति एव केनापि अनिवारितः केन अपि प्लस अनिवारितः केनाप्यनिवारितः எண்சந்தி இருக்கு அங்க केनापि निवारितः एव दमयन्त्याः समीपम् उपजगाम ஆமா சது அந்த நளனம் தத்க்ஷணம் பைமீகதம் சேதः வியாவர்த்திய so the moment he comes to know that இவாளாம் இந்த மாதிரி சொல்லிட்டா இல்லையா எதுவும் பேசாம ஒழுங்கா போவாங்கன்னுட்டோ தத் க்ஷணம்னா அந்த தஸ்மின் க்ஷணே ஏவ அந்த க்ஷணத்திலேயே க்ஷணமே பைமீகதம் சேதா பைமிங்கிறது பீமஸ்ய அபத்தியம் ஸ்திரீ பைமி பீமனுடைய பொண்ணுனால அவளுக்கு பைமின்னு பேரு சோ அந்த பைமீகதம் சேதா அந்த தமயந்தி கிட்ட செலுத்தப்பட்ட சேதா மனதை கதம்ங்கிறது சேதகாக்கு அட்ஜெக்டிவா போறது சேதகா சேதசி சேதாம்சி சேதகா த்விதியா விபக்தி ஏகவச்சனம் ஆப்ஜெக்ட்ல இருக்கு சோ அந்த தத்க்ஷணம் பைமீகதம் சேதகா பைமியினிடத்தில் செலுத்தப்பட்ட அந்த மனதை வியாவர்த்திய அப்படின்னா திருப்பி விட்டுன்னு அர்த்தம் அங்கேருந்து வந்து இஸ் டேக்கன் பேக் சரியா ஓகேவா விருத்து தாத்துனுடைய வி ஆ பிளஸ் லெப் ஓகேவா அதுல இருந்து திருப்பி விட்டு குப்திமதி அந்தப்புரே கதம் மம பிரவேசக சியாது குப்திமதி குப்தம்னாலே சீக்கிரட்னு அர்த்தம் குப்திமதிங்கிறது அந்தப்புரேக்கு அட்ஜெக்டிவா போறது குப்திமான் குப்திமதி சப்தமியில இருக்கு சோ ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கின்ற அந்தப்புரே அப்படின்னா அந்த பேலஸுக்குள்ள பேலஸில் மம பிரவேசக கதம் சியாது என்னுடைய என்ட்ரி ஆனது எப்படி ஆகும் ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு என்டர் த பேலஸ் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடெக்டட் புரியுறதா சார் நடராஜன் சார் டவுட் இருக்கா சரி அதுக்கப்புறம் இதி தானு பிரிச்சன்னு இந்த மாதிரி அவளை கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது தானு பிரிச்சன்னு சக நலகான்னு அர்த்தம் சக தானு பிரிச்சன்னு அந்த நலனானவன் அவர்களை கேட்டுக்கொண்டு இருந்த தருணத்திலேயே பிரவேக்ஷசி நீ வந்து உள்ளே செல்வாய் யூ வில் என்டர் ரிட்டுல இருக்கு அப்படின்னு இதி சக்ரேன உக்தஹ சக நலஹ
இவ்வாறாக சக்கரன் அந்த இந்திரனினால் உக்தக கூறப்பட்டவனான இத்த பிரத்யத்துல இருக்கு சக நலக பாசிவ்ல இருக்கு சக நலக சக்கரேன உக்தக அந்த நலனானவன் இந்திரனினால் கூறப்பட்டான் ததா இதி கச்சன்னு அவ்வாறே ஆகட்டும் என்று சென்று கொண்டு கேனாபி அனிவாரிதா யாராலையும் தடுக்கப்படாதவனான ஏவ தமயந்தியாக சமீபம் உபஜகாம ஜமயந்தி பக்கத்துல போனான். இதுல அதாவது நிறைய விஷயங்களை ஒரே சென்டென்ஸ்ல போட்டுட்டார். ஃபர்ஸ்ட் சித்தத்தை எடுத்துட்டான். இந்த மாதிரி அந்தப்புறத்துக்குள்ள எப்படி நுழையிறதுன்னு கேக்குறான். நுழையலாம் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி கூறப்பட்டவன் அவன் யாரும் தடுக்கப்படாமல் தமயந்தி கிட்ட போயிட்டான். இது எல்லாத்தையும் அப்படியே ஒரே சென்டென்ஸ்ல புகுத்துட்டார். சரியா? அதனால நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. சக தமயந்தியாக சமீபம் ஜகாம அத ஒரு சென்டென்ஸா வச்சுக்கோங்க. அவன் இந்த சக இருக்கு பாருங்க, சக நலக தமயந்தியாக சமீபம் உபஜகாம ஜகாமனா சென்றான். உபங்கிறது சமீபார்த்தே சமீபம் உபஜகாம எப்படி பாருங்க, பக்கத்துல சென்றான் இல்லையா? சமீபம் உபஜகாம அப்ரோச்டு நியர் அப்ரோச் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே அதான் தமயந்தியா இல்ல நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இத சக ஏன்னா நான் இப்ப சொல்லும் போது கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல இந்த தான் யாருக்கு போறது, உக்தக யாருக்கு போறது, கச்சன் யாருக்கு போறதுன்னு நீங்க யோசிப்பேள். இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இத சக தமயந்தியாக சமீபம் உபஜகாம அவன் சக நலக தமயந்தியினுடைய சமீபம் பக்கத்துல அருகாமையில் உபஜகாம அப்ரோச். ஓகேவா? எப்படிப்பட்ட சக அப்படின்னா தத்க்ஷணம் வியாவர்த்திய பைமீகதம் சேதக சக நலக தத்க்ஷணம் அந்த க்ஷணமே பைமீகதம் சேதக வியாவர்த்திய பைமியாம் கதம். சரியா? பைமீனிடத்தில் சென்ற தன்னுடைய மனசுங்கிறது சென்றது அப்படின்னா இங்கேயே நாங்க போறதானே, அப்படி இல்ல. யாருடைய மனசானது தட் இஸ் இன்வால்வ் இன் தி தாட்ஸ் ஆஃப் தமயந்தி. சோ அந்த பைமீகதம் சேதக வியாவர்த்திய அதை நிறுத்தி விட்டு அதுல இருந்து எடுத்துட்டோ என்ன அப்படின்னா எடுத்த உடனே த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ்க் இந்திரா இஸ், இவன் தேவர்கள் என்ன கேக்குறான் அப்படின்னா அந்தப்புரே கதம் மம பிரவேசக சியாது அந்தப்புரத்துல பேலஸுக்குள்ள கதம் எவ்வாறு மம நலசிய பிரவேசக என்ட்ரி கதம் சியாது. புரியுறதா? ஏன் அந்தப்புரத்துல கதம் சியாதுன்னா குப்திமதி, இட் இஸ் a very closed and protected area. அப்படி இருக்கின்ற அந்தப்புரே மம பிரவேசக கதம் சியாது, how can I enter to such a protected area அப்படின்னு கேக்குறான். இது என்று சக நலக தானு பிரிச்சன்னு. புரியுறதா? தானுங்கிறது இங்க தேவானு, சக தானு தேவானு சக நலக பிரிச்சன்னு. இந்த மாதிரி அவன் கேட்ட உடனேயே பிரவேக்ஷியசி அப்படிங்கிறது இந்திரன் சொல்ற ரிப்ளை, யூ வில் என்டர். புரியுறதா? இது சக்கரேன நலக உக்தக இந்த சக்கரனான இந்திரனினால் நலனானவன் உக்தக கூறப்பட்டான். சரியா? சக்கரஹ நலம் உக்தவான் சக்கரேன நலக உக்தக ஆக்டிவ் பாசிவ் ததா இதி. சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சக நலக கச்சன்னு அந்த நலனானவன் கச்சன்னு போய்கொண்டே சத்ருபிரத்தையும் கேனாபி யாரா ஒருவராலையும் அனிவாரிதா நிவாரிதா அப்படின்னா தடுக்கப்படுறதுன்னு அர்த்தம். அனிவாரிதகானா தடுக்கப்படாமல் வித்த பிரத்யத்துல இருக்கு. அனிவாரிதாக சக நலக அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது, கச்சன்னும் சத்ரு அவனுக்கு போறது. ஏவ தமயந்தியாக சமீபம் உபஜகாம தமயந்தியினுடைய பக்கத்துல சென்றான். சரியா? அப்புறம் உபகச்சன் ச தத்ர மகதி தாரிகா மண்டலே சந்திரமண்டலீம் இவ தாரகா மண்டலே விசேஷேன சோபமானாம் தாம் வீட்சிய பிரதிபோதிதம் பிரதிபோதிதம் இவ உஜ்ரும்பமானம் காமம். பிரதிபோதிதம் இவ உஜ்ரும்பமானம் காமம் தைரியேன உள்ளடக்கின்றான்னு அர்த்தம். எச்சதீனா டு கிவ், நியச்சதீனா டு கண்ட்ரோல்னு அர்த்தம். நியந்தாலாம் வருதோன்னு அதுதான். சோ உபகச்சன்னு சோ உபகச்சன்னுன்னா பக்கத்தில் அருகாமையில் சென்று கொண்டிருக்கின்ற சக நலக. சோ இந்த உபகச்சன்னுங்கிறது சத்ருல இருக்கு. உபகச்சன்னு பிளஸ் உபகச்சன்
அப்படி இருக்கிற சக நலக தத்ர தஸ்மின் அந்தப்புரே மகதி நிறைய தாரிகா மண்டலே, சரியா? மண்டலம் மகத் மகான் மகத்து மகதி. சோ மகதிங்கிறது இங்க வந்து மண்டலம்க்கு அட்ஜெக்டிவா போறது. மண்டலேங்கிறது சப்தமியில இருக்கு, அதனால மகதிங்கிறதும் இங்க சப்தமியில இருக்கு. சோ மகதி தாரிகா மண்டலே, தாரிகானா ஸ்திரீ, தாரிகானாம் மண்டலம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். எக்கச்சக்க ஸ்திரீகள் இருக்கா. எப்படி வந்து ஹனுமான் வந்து லங்கையில போய் பார்த்துட்டு மண்டோதரிய பார்த்துட்டு இவதான் சீதன்னுட்டு சுச்சும்ப அப்படின்னுட்டு தன்னோட வாளை வந்து கிஸ் பண்ணிக்கிறார். இது அதுக்கப்புறம் தூண்ல பிடிச்சு ஏறுறார் குதிக்கிறாருன்னுட்டு ஒரு ஒரு அந்த அந்த ஸ்லோகமே பூரா லிட்டு பிரயோகம் தான் ராமாயணத்துல பார்த்தேன்னா இல்லையா? சுச்சும்ப அதுக்கப்புறம் ஏதோ வரும், கையை தட்டினார், அது குரங்குக்குள்ள சுபாவம்ங்கிறது வந்துடுத்துவாங்கன்னு அமைப்பார். he was unable to identify who was, because மண்டோதரி was also looking ஒரு ஒரு தேஜஸோட இருக்கிற ஒரு ஸ்திரீ. அவளை பார்த்து சீதன் நினைச்சுன்னுட்டு இது பண்ணிடுவார், மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் he realized சி ராமனை பிரிஞ்சு இருக்கிற சீத்தை இப்படியா நிம்மதியா தூங்குவோம் அப்படின்னுட்டோம். சோ அது மாதிரி இங்க வந்து மகதி தாரிகா மண்டல இங்க நலனுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. பிகாஸ் அவ வந்து டிஸ்டிங்டா ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு லேடி, அதனால அவ தனியா தெரிஞ்சான்னு அர்த்தம். மகதி தாரிகா மண்டலே, ஒரு பெண்களினுடைய ஒரு கூட்டத்தில் தாரக மண்டலே தாரிகா மண்டலே எக்கச்சக்க ஸ்திரீகள் இருக்கா. எல்லாரும் வந்து தாரா மாதிரி இருக்கா, நட்சத்திரம் போல இருக்கா. ஆனா நடுவுல சந்திரமண்டலம் இவ, ஒரு சந்திரனை போல, ஒரு சந்திரிகான்னு சொல்ல முடியாது, சந்திரமண்டலம் மண்டலீம் இவ, ஒரு சந்திரமண்டலி போல, விசேஷேன சோபமானாம் தாம். சோ இப்ப வந்து இந்த மகதி தாரிகா மண்டலே தாரகா மண்டலே இது எல்லாமே உனக்கு மத்த ஸ்திரீகளுக்கு போறது. தமயந்திக்கு எது போறது அப்படின்னா சந்திரமண்டலீம் இவ விசேஷேன சோபமானாம் தாம் தமயந்தீம் வீக்ஷ்ய. சந்திரமண்டலீம் அப்படின்னா சந்திரமண்டலம் போல எக்கச்சக்க தாராக்கள் இருக்கு, இருந்தாலும் ஒரு சந்திரன் தானே வெளிச்சத்தை கொடுக்கறது இல்லையா? எத்தனை 1000 சகஸ்ர தாரம் இருந்தாலும் ஒரு சந்திரன் தான் நமக்கு ஒளிய கொடுக்கறது. அதே மாதிரி எக்கச்சக்க ஸ்திரீகளினுடைய கூட்டம் வந்து ஒரு நட்சத்திர கூட்டம் போல இருந்தாலும் அவளுக்கு நடுவுல சந்திரமண்டலியும் இவ ஒரு 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 சந்திரமண்டலம் போல, சந்திரன் இருப்பது போல, விசேஷேன ரொம்ப டிஸ்டிங்டிவா, சோபமானாம் அழகாக காணப்படுகின்ற, தாம் அவளை வீக்ஷிய பார்த்துவிட்ட பிறகு, பிரதிபோதிதம் இவ உஜ்ரும்பமானம் காமம். அதாவது ஏன்னா இந்த இடத்துல போட்டுட்டான் பைமீகதம் சேதக வியாவர்த்தியன்னு போட்டுட்டான். பைமி கிட்ட வச்ச அந்த விருப்பத்தை எடுத்து விட்டான்னு. ஆனா the moment he looks at her, he sees her, என்ன அப்படின்னா அத்தனை நேரம் தூங்கிட்டு இருந்த அந்த சிங்கம் எழுந்து தூங்குற மாதிரி பிரதிபோதிதம் இவ, அந்த உஜ்ரும்பமானம் காமம். உஜ்ரும்பமானம்னா மேனிஃபெஸ்ட் ஆறுதுன்னு அர்த்தம். சோ காமம்ங்கிறது டிசையர். சோ வந்து அவனுக்குள்ள அடங்கி இருந்த அந்த டிசையர் ஆனது the moment he sees தமயந்தி who is so beautiful and distinctively அவ்வளோ அழகா இருக்கா, அவளை பார்த்த உடனே பிரதிபோதிதம் இவ, அப்படியே அந்த ஆசை வந்து மேலோங்கி வந்தது போல இருந்தது. சரியா? ஆசைங்கிறது மேலோங்கி எங்கேயா வருமா? நான் பால் பொங்குறது மாதிரி. இங்க வந்து உத்பிரேக்ஷா. சரியா? போதிதம் இவ, இவங்கிறது இங்க உத்பிரேக்ஷால சொல்றார், பொய்டிக் ஃபேன்சி, ஒரு சம்பாவனா. சோ இந்த மாதிரி பிரதிபோதிதம் காமம் உஜ்ரம்பமானம் காமம் இவ, அப்படிப்பட்ட அந்த காமத்தை அவன் என்ன பண்ணான் அப்படின்னா சக நலக தைரியேன அந்தர் நியச்சதீஸ்ம. தன்னுடைய தைரியம் அப்படின்னா காமத்தை அடக்கிறதுக்கு தைரியம் வேணுமானா திருதிங்கிறது த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட். சரியா? அதுதான் வந்து ராமாயணத்துல ராமருக்கு வந்து தீரகன்னு சொல்லுவா. வீரகங்கிறது வேலரஸ், தீரக அப்படிங்கிறது வேர் யூ ஹாவ் அ கண்ட்ரோல் ஆஃப் ஓவர் யுவர் மைண்ட் அண்ட் அந்தகரணம், மனசு இல்லையா? சோ வந்து தைரியேன அப்படின்னா தைரியத்தோடு அப்படின்னா one who has a control over his mindset. அப்படி அதோட கூட அந்தர் நியச்சதீஸ்ம, அந்த காமம் தைரியேன அந்தஹ நியச்சதீஸ்ம, அந்த காமத்தை அந்த டிசையர ஆசையை தைரியேன தன்னுடைய புத்தி பலத்தினால அந்தர் நியச்சதி உள்ள கண்ட்ரோலுக்கு உட்பட்டான். அந்த காமம்க்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா பிரதிபோதிதம் காமம், உஜ்ரும்பமானம் காமம், அது ரெண்டும் காமம்க்கு அட்ஜெக்டிவ். சரியா? சோ உபகச்சன்னு சக அப்படிங்கிற உபகச்சன்னுங்கிற சத்ரு பிரத்யம் சகாக்கு வருது. தத்ர மகதி தாரிகா மண்டலே தாரகா மண்டலே சந்திரமண்டலீம் இவ, ஒரு சந்திரனை போல, அதனுடைய பிரகாசம் போல, விசேஷேன சோபமானாம் தாம் தமயந்தி, ரொம்ப டிஸ்டிங்டிவா
அழகாக காணப்படுகின்ற அந்த தமயந்தியை பார்த்து விட்ட பிறகு சக நலக பிரதிபோதிதம் இவ உஜ்ரம்பமானம் காமம், தூங்கிட்டு இருக்கிற அந்த இத்தனை நாள ரெஸ்ட்ல போட்டு வைக்கப்பட்ட அந்த டிசைர் ஆனது திரும்பியும் மேனிஃபெஸ்ட் ஆற மாதிரி இருக்கின்ற அதை காமம் நியச்சதி. எப்படி அப்படின்னா அந்தர் நியச்சதி, உள்ளடக்கி கொண்டான். எதனால? தைரியன, அவன் கிட்ட இருக்கிற இந்த தீர சுபாவத்தை. சரியா இருக்கா? இது ஒண்ணு எடுத்துக்கலாமா? ஓகே. அதான். Okay, ma'am.